லாட்ரி ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்கறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுங்க. நம்ம ஃபேஸ்புக் பேஜையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க. ஓகேவா? ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம 20ஆம் தேதிக்கான ரேசிங் தான் பார்க்க போகிறோம். 20/8/2025 ரேசிங் நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 148 நடிச்சிருக்கீங்க. நம்ம கொடுத்ததில் என்ன கொடுத்தோம் நம்ம வந்து பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 8 அப்படி இல்லைனா 1ஆம் நம்பர் வந்து எடுத்திருந்தோம். மெயினாக பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் வந்து எழுதி கொடுத்துருப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கு. 8ஆம் நம்பரும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. நம்ம வந்து மெயினாக வந்து டார்கெட் பண்ணது ஏ போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 1 8 கொடுத்துக்கணும். ஒரு 1ஆம் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. அடுத்து சி போர்டுக்கு 7 5 எடுத்துருந்தோம், கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு 8 1 2 நம்பருமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. ஓகே, வாங்க நம்ம இன்றைக்கான கசிங்க வந்து பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் கேரளா அண்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற முதல்ல நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து புக்கிங் எடுத்துகிட்டு இருக்கப்போ புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 81 29 88 12 96. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கேஎல் டீட்டெயில்ஸ்னு வந்து சென்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து புக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. வின்னிங் அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா உடனே கொடுத்துருவாங்க. நம்பிக்கையான ஒருத்தர் தான், நீங்கள் வந்து நம்பி வந்து நம்பர் வைக்கலாம். நீங்கள் வந்து புக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா 2:50 வரைக்கும் நம்பர் வச்சுக்கலாம். முடிஞ்சது கொஞ்சம் சீக்கிரமாக நம்பர் வச்சுங்க. ஓகேவா? நம்ம எப்பயும் போல் வீக்லி சாட் வச்சு நம்ம எடுத்தால் தான் நமக்கு வந்து ராசி என்னன்னு தெரியல. அந்த நம்பர் தான் சூப்பராக வந்து பாஸ் ஆகிட்டு இருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க. ஓகே, வீக்லி சாட் வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை. ஓகேவா? புதன்கிழமை ரிசல்ட். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புதன்கிழமை ரிசல்ட் வச்சு நம்ம எடுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days ரிசல்ட்டை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகே, 4 days ரிசல்ட்டை எடுத்துக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா 572. அந்த 572 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா வந்து 572 போட்டுக்கிறோம். இதில் வந்து எஸ்ஐஎன் ஆப்ஷன் கொடுத்து நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 418. ஓகேவா? 418. இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதறக்கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணி. ஓகேவா? புள்ளிக்கு முதறக்கூடிய நம்பர்ஸ் 7 அப்படி இல்லைன்னா 4. 7 அல்லது 4 நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா வந்து 572 வச்சு அடிக்கலாம். நமக்கு 7 அப்படி இல்லைன்னா 4ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 376. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 376 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 418 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 அப்படின்னா 3. ஓகேவா? 9 அல்லது 3 நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா வந்து 376 வச்சு அடிக்கலாம். நமக்கு 9 அப்படி இல்லை 3ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 735. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து 735 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 418 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் 0 அப்படி இல்லைன்னா 2. 0 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? வந்து 735 வச்சு அடிக்கலாம். நமக்கு 0 அப்படின்னா 2ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 900 ரிசல்ட் வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 900 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 418 வச்சு அடிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் 6 அப்படின்னா 4. 6 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 900 வச்சு அடிக்கலாம். நமக்கு 6 அப்படின்னா 4 நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் எந்த போர்டில் வரலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days ரிசல்ட் வச்சு எடுத்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர் வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருந்துச்சு. அடுத்து 3ஆம் நம்பர் நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. அடுத்து நமக்கு 0 வந்து பி போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு மெயினாக பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம். அப்படி இல்லைனா ஆல் போர்டு வந்துச்சுனாலும் எடுத்து பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இதில் 6ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பி போர்டுக்கு 6ஆம் நம்பர் வரலாம். அப்படி இல்லைன்னா 4ஆம் நம்பர் வந்து எடுத்துங்க. என்ன கணிப்பில் 6ஆம் நம்பருக்கு ஸ்ட்ராங்காக கிடைச்சினா நான் 6ஆம் நம்பர் மார்க் பண்ணி கொடுக்குறேன். நம்ம வந்து வீக்லி சாட் வச்சு நம்ம வந்து 6 அப்படின்னா 4ஆம் நம்பர் வந்து எடுத்துக்கணும். அதில் வந்து ஒரு நம்பர்ஸ் கம்பல்சரி அதிகபட்சமாக வரணும். அதே தீருங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆல் போர்டு மெயினாக அதை டார்கெட் பண்ணுங்கள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆல் போர்டு வந்து நம்ம வந்து டெய்லி சாட் வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days ரிசல்ட்டை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 445 643 இருக்குது. இதில் முதலுக்கு 3 நம்பர்ஸ் 445 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா வந்து 445 போட்டுக்கிறோம். இதில் எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா 628. இதில் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதலுடைய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடச்சி நமக்கு வந்து 3 அப்படி இல்லைன்னா 6. 3 அல்லது 6 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா?
நம்ம வந்து 445 வச்சு அடிக்கலாம். நமக்கு 3 அப்படி இல்லைனா 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 819 960 இருக்குது. அதில் முதலுக்கு 3 நம்பர்ஸ் 819 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து 819 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 628 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் 4 அப்படி இல்லைனா 8 4 அல்லது 8 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, இந்த 819 வச்சு அடிக்கலாம். நமக்கு 4 அப்படி இல்லைனா 8ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 851. அதில் முதல்ல 3 நம்பர்ஸ் 219 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து 219 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 628 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 அப்படி இல்லைனா 8 5 அல்லது 8 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா வந்து 219 வச்சு அடிக்கலாம். நமக்கு 5 அப்படின்னா 8ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 148. அதில் முதலுக்கு 3 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 470 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து 470 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 628 வச்சு அடிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 அப்படி இல்லைனா 9 1 அல்லது 9 நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா வந்து 148 வச்சு அடிக்கலாம். நமக்கு 1 அப்படின்னா 9ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 9ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் 1ஆம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். 1க்கு பதிலாக நான் 2ஆம் நம்பர் கொடுக்குறேன். ஏன்னா 1ஆம் நம்பர் கம்மி தான். எனக்கு வந்து மெத்தட்ஸில் சரியாக கிடைக்கல. 2 9 மேட்ச் ஆகிற மாதிரி கிடைக்கல. அதனால தான் நான் வந்து இப்படி கொடுத்துருக்கேன். ஓகே, என்னால் இப்படி கொடுக்குறேனே அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் கணிப்பில் 1ஆம் நம்பர் வந்தால் கூட நீங்கள் எடுத்துங்க. என் கணிப்பில் 2ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் மேட்ச் ஆகிற மாதிரி தான் நம்பர்ஸ் நிறையா வருது. ஆனால் ரூட்டு சரியான ரூட்டு கிடைக்காதனால தான் நான் வந்து இப்படி கொடுக்குறேன். ஓகேவா, பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 6 அப்படின்னா 4ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதுலேருந்து கம்பல்சரி எனி ஒரு நம்பர்ஸ் வரலாம். ஓகேவா, நான் வந்து 6ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்குறேன். ஆனால் உங்கள் கணிப்பில் 6ஆம் நம்பர் வந்துச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தபடியாக 2 அல்லது 9ஆம் நம்பர் வந்து எடுத்திருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா 2 நம்பருமே வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. இதை வந்து பாக்ஸாக கூட ட்ரை பண்ணால் கூட வின்னிங்ஸ் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணிப்பில் 4ஆம் நம்பர் வந்தால் நீங்கள் 4ஆம் நம்பர் எடுத்துக்கலாம். ஓகேவா, இது எல்லாமே 4 நம்பரும் ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர்ஸாக நம்ம வந்து எடுத்து வந்துருக்கோம். பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். இதில் 62 26 69 96 42 24 49 94 6ஆம் நம்பர் வந்துச்சுன்னா இந்த நம்பர்ஸாக ஃபாலோ பண்ணுங்கள். கம்பல்சரி நாளைக்கு 100% வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் கணிப்பில் வருது. ஓகேவா, இந்த 4 நம்பர்ஸை மார்க் பண்ணியே கொடுக்குறேன். வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணிப்பில் இந்த நம்பர்ஸ் ஒத்து வந்துச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி விட்டுருங்க. என்னோடய கணிப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறனால தான் நம்ம வந்து கொடுக்குறோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பட்டன் அமைத்து வச்சுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஃபேஸ்புக் பேஜும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க. ஓகே, நீங்கள் நம்பர் வைக்கும்போது இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க புக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க, சார்ட் கொடுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நம்பர் வச்சுக்கலாம். ஓகேவா, நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஹை லெவல் சேனல்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கும். அந்த சேனல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளில் இழுத்து மூடிதாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் வீடியோ போட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு 90 நாளைக்கு வீடியோ போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. கொஞ்சம் சேனல் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால் வீடியோ போடுறதா இருந்தாலும் போடாதன்னு ஆளுக்கு தெரியும். அது வரைக்கும் கொஞ்சம் ஃபேஸ்புக்கில் தான் நம்ம போட்டுட்ருப்போம். ஏன்னா வேறு யூடியூப் சேனல் கொஞ்சம் ஆரம்பிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சேனலில் ஒரு வருஷமாக வீடியோ போட்டு சேனல் வந்து இதாகிடுச்சு. அதனால் வீடியோ போடுறது கொஞ்சம் இதாக தான் இருக்குது. நம்மளே மீண்டும் அழகான சிறப்பான கசிங்களை சந்திப்போம். நாளைக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்த நம்பர்ஸ் கொஞ்சம் நோட் பண்ணி விளையாடுங்க. கம்பல்சரி வின்னிங்ஸ் எடுக்க அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கும்.